நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பிக்கப்பத்தி மந்து பகுதியில் உள்ள பழங்குடியினர் மக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் நேரில் சந்தித்து அடிப்படை வசதிகளை பார்வையிட்டு அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு சமுதாய கூடம் வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் உடனடியாக 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டப்படும் எனவும் அதற்கான இடத்தினை தேர்வு செய்ய உத்தரவிட்டார். நாகப்பட்டினத்தில் ரயில் பயணிகளிடம் செல்போன், நகை உள்ளிட்டவற்றை வழிப்பறி செய்தவர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அக்கரைப்பேட்டை திடீர்குப்பத்தைச் சேர்ந்த அருண் பாண்டியன் என்பவர் தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை ராயபுரத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐ.டி. மூர்த்தி அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார். மேலும் ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 9 பயணிகள் நிழற்குடைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஈரோட்டில் இந்திரா நகர் பகுதி, வளையக்கார வீதி, NMS காம்பவுண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கொண்டாட்டத்தில் வட இந்திய பெண்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமிகள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் தங்களது முகத்தில் வண்ண பொடிகளை பூசி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை அருகே நயன் நத்தம் பண்ணை ஊராட்சி மன்ற தலைவர் AVM பாபு என்பவரின் மாணிக்கம் என்ற ஜல்லிக்கட்டு காளை உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. இதற்கு ஜல்லிக்கட்டு பேரவை நிர்வாகிகள் மற்றும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உயிரிழந்த மாணிக்கம் காளைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அடக்கம் செய்தனர். சென்னையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இல்லத்திற்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்காக இந்திய துணை ராணுவ அதிகாரிகள், தமிழ்நாடு காவல்துறையினர் உள்ளிட்டோர் விஜய் வீட்டில் ஆலோசனை செய்தனர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகுதான் விஜய்க்கும் அவரது இல்லத்திற்கும் ஒய்பிரிவு பாதுகாப்பு எவ்வாறு வழங்கப்படும் என தெரியவரும். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோரிடம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சாலையை அகலப்படுத்துவதற்காக குடியிருக்கும் வீட்டை இடிப்பதற்கு முயற்சி செய்த நிலையில் வீட்டை இடிக்காமல் இருப்பதற்கு லஞ்சம் கேட்டதால் இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வீட்டை ஏறி இடிக்கணும்ட்டு வராரு, எல்லாத்தையும் ஒன்றும் அடிக்காம இதை மட்டும் இடிப்பேங்கிறாரு. 50,000 ரூபாய் கேட்கிறாரு. நானே என் பிள்ளை 2 பிள்ளை ஊனமுற்ற பிள்ளை வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்காருக்கு உடனே சரியில்லாதவர், லிவர் பிரச்சனை வந்தவர், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு 2,000 ரூபாய் வருமானம் வருது. அதை வச்சு நாங்கள் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். 50,000 ரூபாய் கொடுத்தா அந்த வீட்டை விட்டுட்டு போறேங்கிறாரு. நான் 50,000 ரூபாய்க்கு எங்கே போவேன்? இப்போ வெளியே சொல்றாங்க, பூரா தூக்கி வெளியே வைக்கிறாங்க. வெளியே வச்சா நான் தெருவில் தான் இருக்கணும், இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கணும். எங்களுக்கு சொந்தம் வந்தால் யாருமே கிடையாது. எங்கள் வீட்டுக்கார முடியாத வரையும் 2 பிள்ளைய முடியாத உள்ள நான் ஒருத்தி தான் இருக்கேன். நானும் இதில் விட்டுட்டு வேலையை போக முடியாது. அவங்களுக்கு உதவித்தொகை 2,000 ரூபாய் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வெளியே 2 வராங்க. நான் பொருள்லாம் தூக்கி தெருவில் போய் நிற்கவா? எனக்கு இது நீதி நீங்கள் கேட்டு கொடுக்கணும். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் தமிழக பட்ஜெட் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட நிலையில் பார்வையாளர்களாக ஒரு சிலர் மட்டுமே பங்கேற்று பட்ஜெட்டை பார்த்தனர். தொடர்ந்து பெரும்பாலானோர் பட்ஜெட் நேரடி ஒளிபரப்பை பார்க்க ஆர்வம் காட்டாததால் அங்கு போடப்பட்டிருந்த சேர்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் உள்ள மணகதி சுங்கச்சாவடியில் தனியார் பள்ளி வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த ஜெனரேட்டர் அறையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து அந்த வேனில் பயணித்த 12 குழந்தைகள் மற்றும் ஒரு ஆசிரியர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.